ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஸ்டஃப்டு டேட் டிலைட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பொதுவாக டேட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டுங்க. கால்சியம், அயன், ஃபைபர் அப்படின்னு நிறைய இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக டேட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் டேட்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நல்ல டேஸ்டான ஸ்டஃபிங்ஸோட, அதுவும் ஹெல்த்தியான நட்ஸ் போட்ட ஸ்டஃபிங் சேர்த்து நம்ம டேட்ஸ் கொடுக்குறப்ப அந்த ஸ்வீட்டை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. வாங்க ஸ்டஃப்டு டேட் டிலைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது 100 கிராம் இருக்குது. இதை நல்லா தோல் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், லைட்டாக ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் மிதமான தணலில் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ இதை தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை லேசாக நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ இந்த மாதிரி வறுத்தா போதும். கேஷ்யூ நட்ஸ் போடுறதுனால ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே இனிப்புக்காக நான் கொஞ்சமாக சர்க்கரை துருவல் சேர்த்துருக்கேங்க. அதாவது வெல்லத்தை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தேங்காய். இப்போ வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு வெல்லம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்து உருட்டுறப்ப இந்த மாதிரி குட்டி பால் மாதிரி வரணுங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம டேட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணணுங்க. இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி 125 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. அதனுடைய எட்ஜஸ் இப்படி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க தனியாக. எல்லா டேட்ஸையும் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. நம்ம இது நல்லா பேஸ்ட்டாக பண்ணணுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நல்லா ஒட்டாமல் நமக்கு அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மிக்சியில் பார்த்தா தெரியும். நல்லா மையாக அரைச்சாச்சு. உருண்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே வந்துருச்சு. கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. இந்த மாதிரி நம்ம நெய் சேர்க்குறப்ப நல்லா அரைச்சிட முடியும். இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டஃபிங்கை தான் டேட்ஸ்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்டான ஸ்டஃபிங் இது. இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக நெய் கையில் பூசிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி சின்ன ஹோலாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது நம்ம பூரண கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் டேட்ஸை வச்சே நீங்கள் கம்ப்ளீட் பாலையும் மூடிட முடியுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லா டேட்ஸ்லேயும் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம ஹெல்த்தியான ஸ்டஃப்டு டேட் டிலைட்ஸ் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க. உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க தேவையில்லாத சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் வீட்லேயே இது பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.